ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ரேண்டம் வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம்ல, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல்யூஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரேண்டம் வேல்யூஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ ரேண்டம் வேல்யூஸில் ஒன் சைடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைட் சைடில் ரேண்டம் பிட்வீன் வேல்யூஸை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ லெஃப்ட் சைடில் ரேண்ட் வேல்யூஸ், ரைட் சைடில் ரேண்ட் பிட்வீன் வேல்யூஸ் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணாவோ இல்லை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணாவோ என்ன ஆகிடுது, இங்கே வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ எந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதோ அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற காப்பி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற பேஸ்ட் ஆப்ஷனுக்கு கீழே டவுன் ஏரோ இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் வேல்யூஸில் அந்த 1 to 3 இருக்குல்ல, அந்த வேல்யூஸுன்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேண்டம் வேல்யூஸும் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, ஃபுல்லாத்தையும் வந்து மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணாலும் சரி, நம்ம பெர்மனெண்ட்டாக அதே வேல்யூஸ் தான் வந்து இருக்கும், சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.